குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நம்ம பாரத நாட்டோட வரலாற்றுல பெரிய மாயாஜால வித்தகர்னா அது எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் தான். அவரு யாருன்னா பத்மஸ்ரீ பட்டம் வென்ற பிசி சர்க்கார். அவருக்கு அப்புறமா அவரோட பிள்ளைகள் அவரோட பெருமையையும் அவரோட இடத்தையும் இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்திட்டு வராங்க. இன்னைக்கு அவரோட இன்னொரு தலைமுறை அவரை மறுபடியும் பெருமைப்படுத்துறதுக்காக இந்த மேடைக்கு வர போறாங்க. அவரோட பேர் என்னன்னா மாயாஜால வித்தகர் பிசி சர்க்காரோட பேரு பிசி சோன்கர் பாருஷ். தாத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நிறைய கரகோஷத்தோட அவரை நாம வரவேற்கலாம். நல்லா கை தட்டுங்க. Ladies and gentlemen, welcome to the world of magic. இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான மேஜிக் காட்ட போறேன். அந்த மேஜிக்க ஒருவேளை உங்க கண்ணால பார்த்த பிறகும் கூட நம்ப முடியாம போகலாம். But that is the beauty of watching magical acts. You see it, but just cannot see it. So ladies and gentlemen, let's begin!
இங்க பாருங்க. எஸ் சார். ஷோ நடக்கும்போது இந்த சீட்ல யார் உட்கார்ந்திருந்தா? இந்த சீட்லையா? இது ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்குன்னு உள்ள சீட் சார். ஆனா இன்னைக்கு இந்த சீட்டு காலியா தான் இருந்தது. காலியா இருந்ததா? ஆமா சார். ஓகே, தேங்க்யூ. ஒருவேளை எங்க அப்பா மறுபடியும் என் வீட்டுல பிறந்திருக்கான்னு நினைக்கிறேன். பொருசோட நட ஒட பாவனை, அவன் உட்கார்றது நடக்கிறது, அவன் வேலை செய்யற முறைகள் எல்லாமே அவனோட தாத்தா பிசி சர்க்கார் நல்ல குணங்களோட ஒத்து போய் இருக்கு. சார், நாங்க சொல்றது மட்டும் இல்ல, யாரெல்லாம் ஏற்கனவே எங்க அப்பாவை பார்த்து இருக்காங்களோ அவங்க எல்லாரும் கூட இவன் பார்க்கறதுக்கு கூட அப்படியே என்னுடைய சீனியர் பிசி சர்க்கார் மாதிரியே இருக்கான்னு சொல்றாங்க. அவர் மறுபடியும் இவர் ரூபத்துல பிறந்திருக்காருன்னு சொல்றாங்க. நம்ம இந்திய நாட்டோட பெருமைமிக்க மாயாஜால வித்தகர் பிசி சர்க்கார் அவரோட 30-40 வயசுலயே உலகளாவிய புகழ அடைஞ்சிட்டாரு. உலகம் முழுக்க அவரோட மாயாஜால வித்தைகள் அரங்கேறிச்சு. அது மக்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. அவரோட சந்ததியிலேயே அவரு திரும்பவும் புனர்ஜென்மம் எடுத்த மாதிரி இருந்தது. பிசி சர்க்கார் பருஷ் ரூபத்துல வந்த மாதிரி இருக்கு. மகான் பிசி சர்க்காரோட கடைசி மகன் பிரபாஷ் சந்திர சர்க்கார். அவர் பிசி சர்க்கார் என்கின்ற பேர்ல பிரபலமாயிட்டாரு. அவரோட பையனோட பேர் தான் பருஷ். அவருக்கு இந்த மாயாஜால வித்தை அவங்க அப்பாவுக்கு கிடைச்ச மாதிரியே வரப்பிரசாதமா கிடைச்சிருக்கு. அவரோட சின்ன வயசுலயே அவர் பெரிய பெரிய மாயாஜால வித்தைகளை செய்ய ஆரம்பிச்சாரு. பௌருஷ் அந்த தலைமுறையோட 9வது தலைமுறை. அவர் இந்த மாயாஜால நிகழ்ச்சிகளை உலகம் முழுக்க நடத்திக்கிட்டு வராரு. இந்த மேஜிக்கனா எனக்கு தெரிஞ்சு நடக்க தெரியாத வயசுல இருந்தே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்னோட ரத்தத்துல இருக்கு. இந்த மேஜிக் என் கூடவே பிறந்தது. ஆனா எனக்கு மெஜிஷியன் ஆகணும்னு ஆசையே இல்லை. இது எல்லாமே எழுதப்பட்டது. ஏன்னா மாயாஜால வித்தகர் ஆகிறதுக்குன்னே நான் பிறந்த மாதிரி இருக்கு. மெஜிஷியன், மாயாஜால அரசர் பிசி சர்க்கார் என்னுடைய தாத்தா. அவர் இறந்து சரியா 11 வருஷம் 11 மாசம் 11 நாள் கழிச்சு நான் பிறந்தேன். நான் இதை ஒரு கோயின்சிடன்ஸா எடுத்துக்கல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் தாத்தாவோட புனர்ஜென்மம். எனக்கு சில நேரத்துல சில விஷயங்கள் தெரியும். 1930s 1940sல நடந்தது. அப்பதான் எங்க தாத்தா ஃபேமஸ் மாயாஜால வித்தகரா இருந்தாரு. எனக்கு என்னமோ நான் தான் அந்த ஷோவை பெர்ஃபார்ம் பண்ற மாதிரியே இருந்தது.
லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்னோட அடுத்த ஆக்ட் ரொம்ப வித்தியாசமானது. அதை பார்த்தா உங்க கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் கூட உங்களால நம்பவே முடியாது. Believe me that you are not going to believe it. இந்த ஆக்டை என் கூட செய்ய உங்கள யாராவது விருப்பப்படுறீங்களா? ப்ளீஸ் வாங்க. நீங்க தான் வாங்க, ப்ளீஸ் வாங்க எல்லாரும், ப்ளீஸ் கை தட்டுங்க. இந்த ஆக்டை என் கூட சேர்ந்து பண்றதுக்காக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ சார். உங்க பேர் என்ன? என் பேர் ராதிகா. ராதிகா, ரொம்ப அழகான பேர். சரி ராதிகா, நீங்க இந்த பாக்ஸ் கிட்ட வாங்க. இது நல்லா பார்த்துட்டு நம்மளோட ஆடியன்ஸ்க்கு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நல்லா பாருங்க. சரி, இப்ப நீங்க வாங்க ராதிகா. இப்ப நம்ம இந்த பாக்ஸ் மூடிடலாம். இப்ப நாம இதுல என்ன மேஜிக் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே சார். இந்த பாக்ஸ் லாக் ஆயிருக்கு. இப்ப நீங்க பார்க்கிறது இதோட சாவி. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த பாக்ஸ்ல இந்த கதவை தவிர உள்ள போறதுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. And now begins the magic of this box. And inside the box, என்னை காப்பாத்து தாத்தா, என்னை காப்பாத்துங்க. So ladies and gentlemen, இப்போ இந்த காலியான பாக்ஸ்ல இருந்து என்ன வருதுன்னு பாப்போம். Ladies and gentlemen, ஒரு அழகான இளம் பெண். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய குறிக்கோள் இருக்கிறத நான் ரியலைஸ் பண்ணேன். எனக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அதனால என்னால இறந்து போன ஆத்மாக்களை பார்க்க முடியுது, அதை என்னால உணர முடியுது. ஆனா இந்த ரியலைசேஷனுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப பெரிய கதை இருக்கு. இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா, என்னோட ஃபேனே ஒரு முறை அவங்க கிராமத்துக்கு கூப்பிட்டாங்க. அவங்களோட கிராமத்துல ஒரு பாபா இருக்கிறதாவும் என்கிட்ட சொன்னாங்க. அவரு போலியானவராம். அந்த உண்மைய என்னை வெளிப்படுத்த சொன்னாங்க. பட் நல்ல விஷயம்தான், அதான் நானும் அங்க போனேன். என்ன வரவழைச்சு இவ்ளோ மரியாதை கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. அட என்னப்பா அது, உங்க மஃப்ளர் உண்மையில ரொம்ப அழகா இருக்கு. நான் உங்களோட மஃப்ளரை பார்க்கலாமா? வாவ், இது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. நான் இப்ப இந்த மஃப்ளரோட கலரை மாத்தி விட்டுட்டுமா? எனக்கு என்னமோ உங்களுக்கு இந்த கருப்பு மஃப்ளர் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கலரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப சரி வாங்க, இந்த மஃப்ளரோட கலர் மறுபடியும் மாறுதா இல்லையான்னு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இங்க வந்தது மட்டும் இல்லாம எங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க சொன்ன அந்த பாபாவை பாக்குறதுக்காகவே நான் உங்க ஊருக்கு வந்திருக்கேன். அவர் இந்த மக்களை ரொம்ப ஏமாத்துறாரு. அவரோட மாயாஜாலங்களை விட உங்களோடது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு.
ஆனா நீங்க யார்கிட்டயும் பொய் பேசுறது இல்ல. ஆனா அவருக்குள்ள ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்குன்னு சொல்றாரு. அந்த பாபா கிட்ட எவ்வளவு சக்தி இருக்குன்னு நானும் பாத்துறேனே. நம்ம 2 பேரும் சேர்ந்தே அவரை பாத்துடலாம். எங்க இருக்காரு அந்த பாபா? பாபா கிட்ட சரணாகதி அடையிறவங்களுக்கு பாபாவோட பிரசாதம் கிடைக்கும். இந்தாம்மா குழந்தை, உன் எண்ணங்கள்லாம் நிறைவேறட்டும். குழந்தாய், உனக்கு என்ன வேண்டும்? உனக்கும் பிரசாதம் வேணுமா? இந்தா. இங்க பாரு, உனக்கு இன்னொன்னு வேணுமா? இங்க பாத்தீங்களா, பாபாஜி மாதிரி இவரும் பிரசாதம் வர வைக்கிறாரு. இத யாரு வேணாலும் செய்யலாம். நீங்க நினைக்கிற மாதிரி இது ரொம்ப பெரிய மேஜிக்கே கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன மாயஜாலம் செய்யறதுனால யாரும் பாபா ஆயிட முடியாது. உங்க எல்லாரோட கண்ணை திறக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த மாதிரி போலி பாபாவை தயவு செஞ்சு நம்பாதீங்க. இங்க பாருங்க, இவர் சொல்றதெல்லாம் உண்மை. இந்த பாபா போலியானவர். எல்லாரும் வாங்க போலாம். சொன்ன கேளுங்க, யாரும் போகாதீங்க. நம்ம ஊர்ல மூளைக்கு இந்த மாதிரி பாபா பேர்ல இருக்காங்க. ஆமா. நீ வேற ஏதாவது கத்துக்கணும்னா என்கிட்ட வா. நான் உன்னை இன்னும் ஸ்பெஷலைஸ் பண்ணி விட்டுறேன். என்ன கேலி பண்றல? உன்கிட்ட இருக்கிற சக்தினால தானே உனக்கு இவ்வளவு தலைக்கணும். நான் உனக்கு சாபம் கொடுக்கறேன். நீ நிம்மதியே இல்லாம அலைய போற. என்கிட்டயே விளையாடிட்டல, இனிமே நான் உன்னோட வாழ்க்கையில விளையாட போறேன். போய் கண்ணாடியில பாரு. உன் முகத்தை பார்த்தே நீ பயப்பட போற. உன் தூக்கம் கெட போகுது. நீ அழிஞ்சு போக போற. பாபாஜிக்கு ஜெய். என்னை சுத்தி ஒரு நல்ல சோல்ஸோட பிரசன்ஸை நான் ஃபீல் பண்றேன். அந்த நல்ல சோல்ஸ் என்ன அடிக்கடி வார்ன் பண்ணிக்கிட்டே இருந்தது. எனக்கு ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. நான் என் வாழ்க்கையிலேயே பண்ண பெரிய தப்பே அதுதான். நான் அந்த வார்னிங்கை ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டேன். அந்த வார்னிங் என்னங்கிறத என்னால சுத்தமா புரிஞ்சிக்கவே முடியல. நான் செஞ்ச இந்த தப்புனால ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியிருந்தது. வித்தியாசமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது. ரொம்ப வித்தியாசமா இருந்தது. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சது. ஒரு நாள் என்னோட மேஜிக் ஒர்க் ஷாப்ல மேஜிக் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ Oh my God.
இது சாதாரண ஒரு பூனைதா? நமிர்தா, இந்த பாக்ஸை பாத்தியா? இது சாரோட ஆபத்தான பாக்ஸ் விளையாட்டுகள்ல இதுவும் ஒரு விளையாட்டு. இதை பத்தி நான் உனக்கு சொல்லட்டுமா? இந்த 2 ஹோல்ஸ் பார்த்தல, இதுல கத்திய இப்படி போடுவாங்க. இது அப்புறம் இது. பார்க்குறவங்களுக்கு இதுக்குள்ள இருக்க மனுஷன் அந்த கத்தி குத்திருக்குன்னு தோணும். ஆனா இந்த 2 ஹோல்ஸுமே சேஃப் தான். இந்த கத்தியை உள்ள போடும்போது அது உடம்ப நெருங்கி போகும், ஆனா அது உடம்ப தொடாது. ஆனா இந்த 3வது ஹோல் இருக்கு பாத்தியா, இது ரொம்ப ஆபத்தானது. இதுல இந்த கத்தி ஒருவேளை இந்த ஆங்கிள் இல்லாம இந்த ஆங்கிள் போச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ உள்ள இருக்க கலைஞர் காயப்பட நிச்சயம் வாய்ப்பு இருக்கு. ஏன் உயிரே கூட போயிடலாம். ஹலோ, எனக்கு இந்த மேஜிக் பத்தி தெரியாதுன்னு நினைச்சீங்களா? அப்படியா? சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். சார், இது உங்களுடைய புது ட்ரிக் தானே சார்? என்ன ரொம்ப பயமுறுத்திட்டீங்க சார்.
என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? நான் எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டே இருந்தேன். நீங்க ஏன் சார் கதவை திறக்கவே இல்ல? சார் இங்க பாருங்க. அமிர்தா அமிர்தா, உன் சத்தத்தை கேட்டு நான் இப்பதான் இந்த ரூம்க்கே வந்தேன். இல்ல சார், ப்ளீஸ் சார், நீங்க செஞ்ச தப்பா ஒத்துக்கோங்க சார். இனிமே இப்படி பண்ணாதீங்க. எனக்கு பயமா இருக்கு சார். இதென்ன மேஜிக் ட்ரிக்கா? நோ மை டியர் ஃப்ரெண்ட், ரோட்ல சேஃப்டியா போறது தான் பெரிய மேஜிக் ட்ரிக்கே. ஏன்னா அப்பதான் மனுஷன் உயிரோட இருக்க முடியும். என்ன நான் சொன்னது கரெக்ட் தானே? என்னாச்சு? ஒரு நிமிஷம், இங்கே நிறுத்தின? ஒண்ணு இல்ல, போலாம். வாடா டீ சாப்பிடலாம். வா. அண்ணா 2 டீ. பாரு என்ன? ஏய் அங்கடா. இந்தா டீ குடி. நான் அன்னைக்கு உண்மையிலே என்னதான் பார்த்துக்கிட்டு இருந்தேனா இல்ல நான் பார்த்தது பிரம்மையான்னு தெரியல. எனக்கு அன்னைக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா கூட இருக்கலாம். மென்டல் ஸ்ட்ரெஸ்னால இதெல்லாம் தெரியுதோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அப்பெல்லாம் நான் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஷோவுக்கு ப்ரிப்பேர் பண்றது, டூரிங்க்கு ப்ரிப்பேர் பண்றது, இன்னும் என்னென்னமோ. ஆனா வேற ஏதோ நடக்குதுன்னு எனக்கு அப்புறம் தான் புரிய வந்தது. நான் ஒரு நாள் வெஸ்ட் பெங்கால் இன்டீரியருக்கு என்னோட ஷோவுக்காக போனப்போ நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாயிடுச்சு. நீங்க சொல்றதும் சரிதான், அது எனக்கும் தெரியும். சரிங்க சார், இப்போ நீங்க ஹோட்டல்ல போய் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா நாளை காலையில 10 மணிக்கு உங்களை வந்து கூட்டிட்டு போறேன். உங்களை சில விஐபிஸ் எல்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்க. அதுக்கப்புறம் நாம சரியா 5 மணிக்கெல்லாம் ஆடிட்டோரியம் போய் சேர்ந்துடணும். ஷோவை கரெக்டா 7 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடணும். நிச்சயமா சார். அங்க பாத்தீங்களா அந்த ரோட்ல? யாரு அதுனா ஐ மீன் வண்டி திருப்பு பின்னாடி சீக்கிரம். சரி சரி, அவர் சொல்ற மாதிரி வண்டி திருப்புங்க டிரைவர். வாங்க சார். தேங்க்யூ.
ஹாய், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். நான் செக் இன் பண்ணோம். என்னோட பேரு தெரியும், உங்களை யாருக்காவது தெரியாம இருக்குமா? எங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே உங்களை ரொம்ப நல்லா தெரியும். அதனால உங்களை மறுபடி செக்கிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல மிஸ்டர் பிசி சர்க்கார் ஜூனியர். வாட் யூ மீன்? மறுபடியும் செக் இன்னா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீங்க இங்க வந்துட்டு போனீங்க. நான் உங்ககிட்ட கீஸ் கூட கொடுத்தேன், ஆனா நீங்க தான் பேசாமலே போயிட்டீங்க. நீங்க கீஸ வாங்காமலே போயிட்டீங்க. என்ன மேடம் நீங்க என்னென்னமோ சொல்றீங்க? நாங்க இப்பதான் இவர் எங்க கூட தான் இருந்தாரு. நாங்க இப்பதான் வர்றோம். ஆமா, நாங்க சொல்றத நம்புங்க. நான் 2 மணி நேரமா இவர் கூட தான் இருக்கேன். வாவ், என்னமா மேஜிக் ட்ரிக் பண்றீங்க? நீங்க இங்க வரதுக்கு முன்னாடி ஆனா வந்துட்டீங்க. எங்களுக்காக மெயின் கேட்ல இருந்து என்ட்ரி கொடுக்கறீங்க. கலக்குறீங்க சார். சார், இந்தாங்க உங்களுடைய சாவி. தேங்க்யூ சார். யார் இது? யாருன்னு கேக்குறல்ல? எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? ஏய், நில்லு. யார் நீ? ஏய், நான் சொல்றது கேளு. இங்க யாரோ இருந்தாங்களே. காப்பாத்துங்க தாத்தா, என்ன காப்பாத்துங்க. காளி தேவி, என்ன காப்பாத்து. எனக்கு என்னமோ சார் இன்னைக்கு வித்தியாசமா எஸ்கேப் பண்ண வைப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படின்னா லாக்கை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஆனா யார் செஞ்சது? வேற யார் இதை செய்வாங்க? சார், சூப்பரா பண்ணிட்டுங்க சார். ஏற்கனவே இந்த உலகமே உங்களை பாராட்டிக்கிட்டு இருக்கு. இந்த ஷோவை குறிப்பா நாங்க உங்க தாத்தாவுக்காக தான் டெடிகேட் பண்றோம். சார், தேங்க்யூ வெரி மச். சார் வந்துட்டாரு. All set for the show? வாங்க, autograph வாங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. சார், ஆட்டோகிராஃப் ப்ளீஸ் சார். அங்க பாரு, சார் வந்துட்டாரு. வாங்க, autograph வாங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. என்னாச்சுப்பா? அழுத்திடலாம். இங்க என்ன நடக்குது? இந்த பாக்ஸ் யார் இங்க வச்சது? இந்த பொருளை யார் அசைச்சது? என் அனுமதி இல்லாம ஏன் இந்த பொருளெல்லாம் மூவ் பண்றீங்க? நீங்க தான் இந்த பாக்ஸை இங்க வைக்க சொல்லி சொன்னீங்க சார். நீங்க தான் இந்த பொருள் எல்லாம் இங்கே இருக்கட்டும்னு சொன்னீங்க சார்.
சார் நீங்க தான் பாக்ஸை மேலே மாட்டி விட்டீங்க சார். அதனால தான் சார் இப்போ எனக்கு அடிபட்டுச்சு. இப்போ என்னடான்னா நீங்க என் மேலேயே கோவப்படுறீங்க. நான் இங்க எப்போ வந்தேன்? சார் நீங்க தான் சார் இங்க வந்தீங்க. அதை நானே பார்த்தேன். சரி விடுங்க, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. மேஜிக்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு. ஆனா இந்த ஷோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். சார் இதை விட்டுருங்க, இதை நான் பாத்துக்கிறேன். எதுக்கும் கவலைப்படாதீங்க. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. சார் நீங்க நல்லா தானே இருக்கீங்க? என்னோட ஷோ இன்னைக்கு நடக்கும்ல? சார் கண்டிப்பா நடக்கும் சார். எனக்கு ரொம்ப மறதி அதிகமாயிடுச்சா இல்லனா என்ன சுத்தி நடக்கிற விஷயங்கள் உண்மையானு தெரியல. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, சுத்தமா புரியல. ஆனா ஆனா எனக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தப்பா நடக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுது. ஆனா என்னால அத பின் பாயிண்ட் பண்ண முடியல. உடனே எனக்கு அந்த மேஜிக் ஷோவை கேன்சல் பண்ணிடணும்னு தோணுச்சு. ஆனா குடும்ப கௌரவம், பிசி சர்க்காருடைய பேரு, இந்த பேரை கேட்டுதான் இத்தனை பேரும் ஷோவை பார்க்கவே வந்திருக்காங்க. ஹவ் ஐ கேன்சல் தி ஷோ? நான் என்னோட தாத்தாவோட பேரை கெடுக்கிறதுக்கு சுத்தமா விரும்பவே இல்லை. அது எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த ஷோவை பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது எனக்கு ரொம்ப அவசியமா போயிடுச்சு. நீதான் உனக்கு எதிரி. நீ எதுக்கும் பயப்படாத. எதிர்த்து போராடு. தன்னை ஒரு மகான் மாயாஜால வித்தகர்னு நினைக்கிற ஒருத்தருக்கு இன்னைக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னைக்கு உன்னை விட்டு போக போறது மறுபடியும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அன்புடன் பிளிம் பிளிம். யார் இதை அனுப்பிச்சிருப்பாங்க? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க முன்னாடி வர போறாரு பிசி சர்க்கார் ஹாரூஸ்.
லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது ஒரு மேஜிக்கல் ஷோ. இங்க நடக்க போற எல்லாமே மேஜிக்கல் தான், ஆக்சிடென்டல் இல்ல. இங்க செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லாமே உங்களுக்கு டென்ஷன் கொடுக்கிறதுக்கு இல்ல, உங்க எல்லாரையும் என்டர்டெயின் செய்யறதுக்காக தான் செய்யறோம். So sit back and relax and enjoy this mesmerizing show by PC Sarkar Farush. So ladies and gentlemen, yellow, blue. So ladies and gentlemen, the famous Farush rope trick, rope magic. ஓகே நண்பர்களே, நீங்க தயாரா இருங்க. இந்த நாளோட ரொம்ப ஆபத்தான மேஜிக்க நீங்க பார்க்க போறீங்க. சாவோட வாயில். ஒரு முறை இதுல படுத்துக்கிட்டா மறுபடியும் எந்திரிக்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு நான் இதுல இருந்து உயிரோட வெளியே வந்து காட்டுறேன். ப்ளீஸ் ரிமெம்பர், இது ஒரு ஏர் டைட் பாக்ஸ். அப்படின்னா இந்த பெட்டி எப்படிப்பட்டதுன்னா காத்து உள்ள போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. ஒரு முறை என்னை இதுல அடைச்ச பிறகு எனக்கு இந்த பெட்டிக்குள்ள 3 நிமிஷத்துக்கு மட்டும்தான் ஆக்சிஜன் கிடைக்கும். 3 நிமிஷம் கழிச்சு மரணம். சரி வாங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு அந்த 3 நிமிஷம் கழிச்சு சாவு ஜெயிக்குதா இல்ல நான் ஜெயிக்கிறேனா? So let's go. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை யாராவது ஒருத்தர் வந்து செக் பண்ணிக்கலாம். நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ளீஸ் வாங்க, யார் வரீங்க? வாங்க, ப்ளீஸ் வாங்க. Let's cheer it for her. வாங்க, எங்க ஆடியன்ஸ்க்கு செக் பண்ணி சொல்லுங்க இந்த பாக்ஸ் நான் சொன்ன மாதிரி இருக்கா இல்லையா. நல்லா பாருங்க, நீங்க வேணும்னா உள்ள போய் கூட பார்க்கலாம். இப்ப நம்ம இவங்களை கொஞ்ச நேரத்துக்கு உள்ள அடைச்சு வைக்கலாம். முப்பது செகண்ட் ஆயிடுச்சு. 45 seconds. அவங்க கஷ்டப்படுறாங்க. 45 seconds. உங்களுக்கு ஒண்ணாகலையே பாத்தீங்களா? வெறும் 45 செகண்டுக்கே இவங்களால மூச்சு அடைக்க முடியல. இந்த ஆக்ட்ல எங்களுக்கு உதவி செய்ய வந்து உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்காக நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறோம்.
இந்த ஆக்ட்ல எங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நீங்க போலாம். இந்த பெட்டிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய விஷயங்களை தயார்படுத்திக்கணும். எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சிடுச்சு. ஒருவேளை நான் 3 நிமிஷத்துக்குள்ள இந்த பாக்ஸை விட்டு வெளியே வரலனா இது என்னோட வாழ்க்கையோட கடைசி ஷோவா இருக்க போகுது. ஏன்னா நிறைய மெஜிஷியன்ஸ் அந்த 3 நிமிஷம் கழிச்சு அந்த பாக்ஸை விட்டு வெளியே வந்ததே கிடையாது. ஸோ லெட்ஸ் see ladies and gentlemen, இது என்னோட கடைசி ஷோவா இல்லனா நான் 3 நிமிஷம் கழிச்சு இந்த பாக்ஸ்ல இருந்து உயிரோட வெளியே வரேனான்னு பார்ப்போம். என்ன இவங்க எல்லாரும் சேர்ந்து டைட்டா கட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் நல்லா பூட்டும் போட்டுட்டாங்க. இப்படியே தான் என்ன இந்த பாக்ஸ்ல வச்சு என்ன அடைக்க போறாங்க. இந்த கட்டுல இருந்தோம் இந்த பூட்ல இருந்தோம் என்னை விடுவிக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமான காரியம். ஆனா இந்த 3 நிமிஷத்துக்குள்ள ஒருவேளை இந்த பாக்ஸை விட்டு நான் வெளியே வரலனா இது என்னோட வாழ்க்கையோட கடைசி ஷோவா இருக்கலாம். நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த 3 நிமிஷத்துக்குள்ள ஒருவேளை இந்த பாக்ஸை விட்டு நான் வெளியே வரலனா இது என்னோட வாழ்க்கையோட கடைசி ஷோவா இருக்கலாம். நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய மெஜிஷியன்ஸ் அந்த 3 நிமிஷம் கழிச்சு அந்த பாக்ஸை விட்டு வெளியே வந்ததே கிடையாது. ஐ ஹோப் எனக்கு அந்த மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறேன். So ladies and gentlemen, இப்போ இந்த மரண விளையாட்டை ஆரம்பிப்போம். ஒருவேளை 3 நிமிஷம் கழிச்சு உயிரோட இருந்தனா மறுபடியும் சந்திக்கலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், இந்த பாக்ஸில் அடைஞ்சிருக்கிறது பிசி சர்க்கார் பாரஸ். இருபது செகண்ட். நாற்பத்தஞ்சு செகண்ட் ஆயிருச்சு. இந்த பூட்டு ஏன் திறக்க மாட்டேங்குது? 1 நிமிஷம் 10 செகண்ட். உனக்கு நான் சாபம் கொடுக்கிறேன். நீ உன் வாழ்க்கையில அல்லாட போற. நீ என்கிட்டயே விளையாடிட்டல, நான் உன் வாழ்க்கையிலேயே விளையாட போறேன். இப்போ நான் என்ன பண்றது? ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா இது கண்டிப்பா அந்த போலி பாபா செஞ்ச வேலையா தான் இருக்கும். அதுதான் என்ன தடுக்குது. 1 நிமிஷம் 40 செகண்ட்.
ஆமா காளி, காப்பாத்து தாத்தா, என்னை காப்பாத்து. நீதான் உனக்கு நீ எதுக்கும் பயப்படாத, எதிர்த்து போராடு. முழுசா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. Ladies and gentlemen, PC Sarkar Farouz. அப்ப இதெல்லாம் உன்னோட வேலை தானா? என் விளையாட்டு எப்படி இருந்தது? நீயாவது என்கிட்ட விளையாடின, நான் உன் வாழ்க்கையே அழிச்சிடுவேன். ஆனா நீ தப்பிச்சிட்ட. இல்லனா இன்னைக்கே உன் கதை முடிஞ்சிருக்கும். நீ பண்ற பிளாக் மேஜிக்ல ஒரு சக்தியில ஒண்ணும் கிடையாது. என்னோட ரியல் மேஜிக் கிட்ட நீ நெருங்கவே முடியாது. என் கிட்ட இருக்க சக்தியை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. பாக்குறியா? என் கண்ணை நல்லா பாரு. என் கண்ணை பார்த்து தெரிஞ்சுக்கோ, நான் யாருன்னு தெரியும். சொல்லு, நீ எதுக்காக இது செஞ்ச? இந்த மாதிரி சின்ன சின்ன மேஜிக் செய்றவங்களா பாபாவா ஆயிட முடியாது. நான் இங்க உங்க எல்லாரோட கண்ணை திறக்க தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி போலி பாபாக்களை நம்பாதீங்க. நீ என்ன அசிங்கப்படுத்திட்ட, அதனால நான் பழி வாங்க நினைச்சேன். உன்ன மாதிரியே இருக்கிற ஒரு உருவத்தை நான் அங்க அனுப்புனேன். ஆனா அதால உன்னை ஒண்ணும் செய்ய முடியல. ஆத்மாக்கள் உன் கண்ணுக்கு தான் தெரியும்னு நினைக்காத, என் கண்ணுக்கும் தெரியும். இந்த ஆத்மாக்கள் என்ன பாதுகாக்குது. அதனால எந்த சக்தினாலையும் என்ன நெருங்கவே முடியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. இந்த மாதிரி எப்பவும் நடக்காது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நான் ஒரு பெரிய தவறை பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. இந்த தப்பை நான் மறுபடியும் செய்யவே மாட்டேன். மரணத்தோட வாயில்ல கொஞ்ச செகண்ட்லயே போயிருப்பேன். அப்பதான் நான் உண்மை என்னன்னு ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் அதுல இருந்து தப்பிச்சேன். எந்த சோல் என்னை ப்ரொடெக்ட் பண்ணதோ அவங்க மேல இருந்த ஃபெய்த்திங்கும் எனக்கு அதிகமாயிடுச்சு. அப்புறம் என்னோட தாத்தா, ஐ பிலீவ் he was also there. அவர்னால தான் நான் உயிர் பழைச்சேன். he saved my life. magic is pure energy.
ஆனா மக்கள் கெட்டதை அதுல திணிச்சு அதை பிளாக் மேஜிக்கா மாத்திட்டாங்க. ஆனா எங்களோட வேலை என்ன தெரியுமா? அதை ரொம்ப அழகா அலங்கரிச்சு பாக்குறது தான். மேடையில அரங்கேற்றுவதும் தான். ஸ்டேஜ்ல அங்கதான் நாங்க ஒயிட் மேஜிக்கை கிரியேட் பண்றோம். அது மக்களை சிரிக்க வைக்குது, ஆச்சரியப்பட வைக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது. போருஷுக்கும் அந்த ஆத்மாக்களோட உலகத்துக்கும் ஒரு விசித்திரமான கனெக்ஷன் இருக்கு. அவர் என்கிட்ட அடிக்கடி எக்ஸ்பெஷலி ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே சொல்வாரு, எங்கேயாவது கெட்ட சக்தி அவரை தாக்கணும்னு அவரை காயப்படுத்தணும்னு முயற்சி பண்ணிச்சுன்னா அங்க இருக்கிற பவித்திரமான ஆத்மாக்கள் அவரை சேவ் பண்ணி அவரை பாதுகாக்கும். நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் பீனச்சந்தர் சொல்றத வச்சு பார்த்தா எப்படி ஒரு கெட்ட ஆத்மாக்கள்னால ஒரு மனிதனுக்கு கெடுதலை செய்ய முடியுதோ அதே போல நல்ல ஆத்மாக்கள் ஒரு மனுஷனை காப்பாற்றவும் செய்யும். இந்த கதையில பௌரிஷிக்கு நடந்தது இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான். தீய ஆத்மாக்கள்னால அவருக்கு ஆபத்து நெருங்கின போது அவரை பாதுகாக்கிற அந்த நல்ல ஆத்மா அவருக்கு ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்க போறதா உணர்த்திச்சு. அந்த கெட்டது ஒரு பிளாக் மேஜிக் மந்திரவாதியால உருவாக்கப்பட்ட ஒரு பிரேத ஆத்மா. அது பௌரிஷோட அங்க அடையாளங்களோட அவர் பக்கத்திலேயே சுத்திக்கிட்டு இருந்தது. அவரோட தன்னம்பிக்கையினாலையும் அவரோட தாத்தாவோட ஆத்மா அவருக்கு பண்ண ஆசீர்வாதத்தினாலையும் இது ரெண்டும் இருந்ததுனால பௌரிஷ்னால அந்த கெட்ட ஆத்மா கிட்ட இருந்தும் அந்த பிளாக் மேஜிக் மந்திரவாதி கிட்ட இருந்தும் தன்னை காப்பாத்திக்க முடிஞ்சது.